நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம தேங்காய் விலை நிலவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு முதல் நாள் இன்றைக்கி ஒரு லோடு ஏற்றினோம் தேங்காய். விலை வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்க மாதிரி தேங்காய் விலை ரொம்ப உச்சத்தில் போய்ட்டுன்னு சொல்லி நிறையா சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவான கருத்து வந்து தேங்காய் விலை ரொம்ப ஏறி போயிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலுமே. தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு கிராம் நகை வந்து வெறும் 3000 வந்துச்சு, ஒரு பவுன் 30,000 தான் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு கிராம் 12,000 கிட்டத்தட்ட செய்கூலி சேதாரத்தை சேர்த்தோம்னா 1 லட்சத்தை தாண்டிட்டு. அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்றாங்க. நகை விலை 1.5 லட்சம் ஆனாலும் 2 லட்சம் ஆனாலும் நகை கடையில் கூட்டமாக தான் இருக்குது. அதை பற்றி யாரும் பேசவும் மாட்றாங்க, கவலையும் பட மாட்றாங்க. ஆனால் தேங்காய் வந்து இன்றைக்கி தான் இப்போ தேங்காய் அதே அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒரு தேங்காய் 3 ரூபா 4 ரூபா தான் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கும் விவசாயிகள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் இன்றைக்கி தான் முழு தேங்காய் வந்து இன்றைக்கெல்லாம் ஒரு தேங்காய் 25 ரூபா 30 ரூபா தான் போயிட்டுருக்கு. அதுக்கு இவ்வளோ தூரம் தேங்காய் விலை ஏறிப்பிட்டுன்னு சொல்கிறதில்ல அர்த்தம் கிடையாது. அதாவது விவசாயிகளுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் விவசாயிகள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் விலை வந்து எவ்வளோ ஏறினாலும் அதாவது விவசாயிகளுக்கு ஒன்றும் போய் சேரலை அந்த பணம். ஏன்னா தென்னை விவசாயிகள் சந்திக்கிற சவால் விலை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் வந்து தென்னை மரம் நிறையா பட்டு போயிட்டு. என்ன காரணம்னா இந்த தஞ்சாவூர் வாடல் நோய், கேரளா வாடல் நோயின்னு சொல்லி அது ஒரு இது குருத்து பூச்சிலேருந்து அதாவது சாறு மாதிரி வடியும் பட்டு போயிடும். அப்புறம் குருத்து பூச்சி ஒரு பக்கம், அப்புறம் மரணாய் ஏறி இந்த இளநியெல்லாம் குடிச்சிட்டு போயிடும் அது ஒரு பக்கம். வெள்ளை ஈ தாக்குதல் வந்து வெள்ளை ஈ தாக்குதல்னா ஓலையோட பின்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். அதனால் வந்து அந்த பெரிய பாலையாக வராமல் பாலை சின்னதாக போயிடுது, தேங்காய் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி பலவிதமான இடையூறுகளால் தான் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிது. அதனால தான் விலை ஏறினது, வேறு எந்த காரணமும் கிடையாது. பொதுவாகவே வந்து உங்களுக்கு தென்னை விளையிற தேங்காய் அதிகமாக உற்பத்தி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தஞ்சாவூர், பேராவூரணி, பட்டுக்கோட்டை, திருச்சி, தென்காசி, மதுரை இந்த மாதிரி தான். தென்னை மரம் எக்கச்சக்கமாக இருந்தாலும் உற்பத்தி ரொம்ப ரொம்ப குறைஞ்சது தான் காரணம். இதெல்லாம் வந்து தென்னைக்குன்னு சொல்லி தனியாக நமக்கு சப்சிடியில் மருந்து இந்த மாதிரிலாம் கொடுத்து கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா தான் நம்ம ஏதாச்சும் சரி பண்ண முடியும். இல்லைனா இப்படியே தான் போயிட்டுருக்கோம். தேங்காய் விலை வந்து ரொம்பவும் இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. உற்பத்தி அதிகமானதான் விளையிறதுக்கான வாய்ப்பு. இப்போ இன்றைக்கி வெள்ளை நிலவரத்தை பற்றி பார்க்க போனோம்னா இன்றைக்கி விலை வந்து கரெக்டாக 60,000 ரூபா ஒரு டன்னு 60,000 குடிமிக்காய். இது இப்போ மழை பெஞ்சு இருக்கிறதுனால தான் பந்தல் போட்டு தண்ணியில், அதாவது தேங்காய் வந்து தண்ணியில் நனையக்கூடாது. வெயிலும் அதிகபட்ச வெயிலாக இருந்தாலும் அப்போவும் நம்ம நிழல் அள்ளி போடணும். மழை தூத்தல் இதில் இது பண்ணாலும் உங்களுக்கு அந்த தூத்தல் தண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக பந்தல் போட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி குடிமி வந்து ஒரு டன் இன்றைக்கி வந்து 60,000 ரூபா போய்ட்டுருக்கு. பச்சை கசங்கள் வந்து 68,000 69,000 போய்ட்டுருக்கு. கசங்கள்லாம் ஒரு 15 நாள் 20 நாள் போடுறாங்க. ஏன்னா பச்சைக்கும் கசங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கசங்கள்லாம் நம்ம தேங்காய் வெட்டி ஒரு 15-20 நாள் போட்டு வச்சுருந்தோம்னா அதான் கசங்கள். பச்சைக்காய் இன்றைக்கி வெட்டி நாளைக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் உரிச்சோம்னா அது வந்து பச்சை. இதில் மூளைக்காயெல்லாம் இப்போ போகல. ஏன்னா நீங்கள் கொப்பரை பண்ணுறவங்களும் வியாபாரிகள்லாம் வந்து கொப்பரை பண்ணுறது வந்து கொஞ்சம் பின்பற்றி வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ இந்த பருவமழை முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 2-3 மாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் நல்லா வெயில் அடிக்கட்டி நீங்கள் பண்ண போனீங்கன்னா தான் நல்லது. இப்போ வந்து இது கொட்டாங்கச்சி மட்டை வந்து பச்சை மட்டை வந்து 250லேருந்து 3 ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்கு பச்சை மட்டை. கொப்பரை வந்து 240 ரூபா 240 ரூபா போய்ட்டுருக்கு ஒரு கிலோ. நம்பர் 1 நான் சொல்கிறதெல்லாம் எங்கள் இடத்துல விற்கிற விலையை தான் சொல்கிறேன். நான் இப்போ இந்த டன்னு 60,000 ரூபாங்கிறது எங்கள் ஸ்பாட்டில் கொடுக்குற ரேட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் உரிக்கிறவங்களுக்கு அதை நாங்கள் காசு கொடுத்துருவோம். மற்றபடி ஏற்றுறது, கை பார்க்குறது, லாரி வாடகை, டோல்கேட்டு எல்லாமே. அதாவது அங்கே ஸ்பாட் டெலிவரிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 2000-3000 கூட வரும் ஒரு டன்னுக்கு. இப்போ எங்கள் இடத்துல 60,000 ரூபாய்க்கு வாங்கினா அது இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்டு மற்றது எல்லாம் சேர்ந்து ஒரு டன்னுக்கு எவ்வளோ 2,000 2,500 இந்த ரேஞ்சில் கூட வந்துடும்.
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த 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 சந்தேகத்தை நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறது. எங்கள் இடத்துல விற்கிற ரேட்லேருந்து மித்ததெல்லாம் நீங்கள் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். தேங்காய் உரிக்கிறது எங்களோட, மட்டை எங்களோட தான். தேங்காய் மட்டும் நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். அதில் வந்து வண்டியில் ஏற்றும் போது பெரிய காய், அப்புறம் மீடியம், அப்புறம் வந்து பொடி காய் பின்னாடி வந்துடும். ஆவரேஜாக உங்களுக்கு வந்து நம்ம ஏரியா காய் வந்து பருப்பு கணம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எங்கள் ஏரியானா, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, தம்பிக்கோட்டை, பட்டுக்கோட்டை, இந்த பக்கம் பரவாக்கோட்டை, இந்த ஏரியாவில் தான் சொல்கிறேன் நான். இந்த ஏரியா தேங்காய் எல்லாமே பருப்பு நல்லாயிருக்கும். ஆவரேஜாக உங்களுக்கு 450லேருந்து 500 கிராம் வந்துடும். கேரண்டியாக வாங்கலாம். அதனால தான் எங்கள் ஏரியா தேங்காய் நல்லா போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலுமே நல்லா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கசங்கல், குடுமி, கசங்கல், பச்சை என்ன காய் வேணாலும் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்காய் விற்கிறவங்க வந்து தேங்காய் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 31 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. 36 ரூபா வரைக்கும் போணுச்சு. தீபாவளிக்கு ஒரு 10 நாள் இருக்குது. ஆயுத பூஜை டயத்தில் வந்து 36 ரூபா 37 ரூபாய்க்கெல்லாம் தேங்காய் போணுச்சு. அப்போ வந்து ஒரு டன் 70,000 ரூபா பச்சை போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. மற்றபடி இதுக்கு மேலே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படிங்கிறதே நம்ம கையில் கிடையாது எதுவுமே. ஆனால் தேங்காய் உற்பத்தி விவசாயிகள்கிட்டருந்து வரல. உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 15,000 20,000 ஒரு ஆளுக்கு ஒரு தோப்புக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7,000 8,000 தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது ஆவரேஜாக எல்லாருக்குமே இது பொருந்தும். அதை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. அதனால தான் விலை ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் தேங்காய் வாங்குறவங்க, விற்கிறவங்க 2 பேருமே அனுசரித்து இது தேங்காயை பார்த்துக்கங்க. தேங்காய் சில பேர் இன்னமும் ரொம்பவும் குறைச்ச 20-25 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்கள் தேங்காய் 1/2 கிலோ வர மாதிரி இருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 25 ரூபாய்க்கு மேலே கொடுங்க. வாங்குறவங்களுக்கு ஒன்றும் நஷ்டமாகாது. வாங்குறவங்களுக்கு லாபகாய் இருக்குது. அப்புறம் மட்டைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு உங்கள் தேங்காயோட விலையை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மற்றபடி குடுமி காயாக இருந்தாலும் பச்சை காயாக இருந்தாலும் ஒரு டன்னுக்கு வந்து 30 கிலோ லெஸ் பண்ணிக்கிட்டு தான் பாக்கி உள்ளது விலை. 10 டன் இன்றைக்கி லோட் ஆனிச்சுன்னா அதில் 300 கிலோ லெஸ் பண்ணிக்கிட்டு பாக்கி உள்ளதுக்கு தான் அன்றைக்கி விலை 60,000 65,000 அந்த விலை போட்டு கொடுத்தா போதும். மற்றபடி உங்களுக்கு விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். பதில் சொல்லிடுவோம். தேங்காய் வந்து இப்போ கசங்கள் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கூப்பிட வேண்டியதில்லை. பச்சை தேங்காய் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.